சினிமாவை பார்த்து என்னைக்கு தலைவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டானோ அன்னையிலிருந்து நாடு நாசமா போயிட்டு இருக்கு. மறுபடி சென்னை சம்பவமே இன்னும் முடியல, அதுக்குள்ள ராம்நாத்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது சிட்டிக்குள்ள நடந்தாதான் இந்த அரசியல் தலைவர்கள்லாம் போராடுவாங்களா? நினைக்க கோபம் மட்டும்தான் வருது. உங்களுக்கு என்னோட வணக்கம். சென்னையில் நடந்த அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த ஒரு ரேப் கேஸுக்கு கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அப்படி பேசுறாங்க. ஆளும் கட்சி கிட்ட ஒரு சரியான ஒரு வழி கிடைச்சிருச்சு, இவங்களை இப்ப சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சி தலைவர்களும் இதுதான்டா எதிர்க்கிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு, யார் அந்த சாரு, நீதி கிடைக்கணும், ஏன் இதெல்லாம் வேலை செய்யல, நிர்வாகத்துக்கு மேல அவ்வளோ கம்ப்ளைண்ட், இதுக்கு தக்க பதில் கொடுத்தே ஆகணும் அரசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருக்காங்க. நிறைய கட்சி தலைவர்கள் வேற விதமா புதுசா முயற்சிகள் எடுத்து போராட்டத்துல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னோட கேள்வி என்னன்னா, இப்படி ஒரு ரேப் கேஸ் நடந்துருச்சு அப்படின்னு போராடுறாங்களா, இல்ல சிட்டிக்குள்ள நடந்திருக்கு போய் பேசினா பப்ளிசிட்டி கிடைக்கும், நம்ம போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும் சொல்லிட்டு அதுக்காக போடுறாங்களா, இல்ல ஆளும் கட்சி எதிர்க்கிறதுக்கு இது சரியான வழி நினைச்சு போராடுறாங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒரு காதல் ஜோடி நாளைக்கு, அதாவது இன்னைக்கு 2025 புது வருஷம் ஜனவரி 1 அப்படின்றதுக்கு முன்னாடி நாள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்து கொஞ்ச நேரம் தனிமையில பேசியிருக்காங்க. அவங்க பேசுறத அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணல. ஆனா அவங்கள வீடியோ எடுத்துட்டு, நீங்க தனிமையில இருந்ததை நாங்க வீடியோ எடுத்துட்டோம், ஸோ இதை நாங்க சோசியல் மீடியாவில் விட்டோம்னு சொல்லிட்டு அந்த பகுதியா அந்த 4 பேர் அவங்கள மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி கிட்டத்தட்ட அந்த காதலனை அடிச்சு துரத்தி அனுப்பியிருக்காங்க. அவன் ஸ்டேஷன்ல போயிட்டு ஆளை கூட்டிட்டு வர்றதை காட்டியும் அந்த பொண்ணை வன்கொடுமை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது சிட்டிக்குள்ள நடந்தாதான் இந்த அரசியல் தலைவர்கள்லாம் போராடுவாங்களா, இல்ல ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, பெரிய இடம், அந்த இடத்துல கை வச்சு அந்த இடத்துல தப்பு நடந்தா மட்டும்தான் பேசுவாங்களா, இந்த விஷயம்லாம் சோசியல் மீடியாவில் பரவனாதான் பேசுவாங்களா? இது எதுவுமே கிட்டத்தட்ட நியூஸ் சேனல்லையோ எதுலையுமே வரல. ஒன் இண்டியா அப்படின்ற ஒரே ஒரு வெப்சைட்ல மட்டும்தான் அப்லோட் ஆகியிருக்கு, மற்ற எதுலேயும் அப்லோட் ஆகலை. ஸோ அப்போ விஷயத்தை செக் பண்ணணும் அப்படின்னா யார் செக் பண்ணுவாங்க? ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்குது அப்படின்றத யாரும் பேச மாட்டாங்க. யூடியூபர்ஸ் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, இப்போ மதன் கௌரியை பற்றி வீடியோ போடுறது கிட்டத்தட்ட ஒரு 5-6 கமெண்ட் வருது. வீடியோ இன்னும் ரீச் ஆனால் மதன் கௌரிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த எல்லா கமெண்ட்டுமே சரி பண்ணி சமாளிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அவங்க பணத்துக்காக வீடியோ போடுறவங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. சில விஷயம், இந்த விஷயத்த இப்ப பேசினா சரி, இல்லைன்னா இந்த விஷயத்த நம்ம பேசினா நம்மளை கேள்வி கேட்பாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, கமெண்ட் செக்ஷன்ல கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்காக நிறைய யூடியூபர்ஸ் அதனாலே வீடியோ போடுறாங்க, வேற எந்த காரணமும் இல்லை. ஆனால் வீடியோவில் சொல்லிடுவாங்க, ஸோ இதனால தான் நான் அந்த வீடியோ நான் பேசலை, இதனால அந்த கண்டென்ட் நான் எடுக்கல, இது எனக்கு தேவையில்லாத வேலை. ஸோ இதெல்லாம் ஒதுக்கிடுவாங்க. அரசியல் பேசுவாங்கல்ல, கிரைம்லாம் பேசுவாங்கல்ல, ஸோ இவங்க அந்த மதன் கௌரி அவர்கள்லாம் பேசுவாங்கல்ல, மதன் கௌரியை பற்றி பேசுனா ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ மக்கள் கூட்டம் எங்கே இருக்கோ, மக்கள் எதை அதிகமாக பேசினாலும் அதை பேசிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லையா ஏலியன் அது இதுன்னு கண்டென்ட் நான் என்னோட கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். மறுபடியும் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதில் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, முதல்ல டிவிகேவை எடுத்துக்கோம். டிவிகேவில் கிட்டத்தட்ட எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளியிடும் போது தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா எல்லாரும் ட்வீட் போடுறாங்க, சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறாங்க, என்ன நண்பா பண்றது, என்ன நண்பி பண்றது, சில சமயங்கள்ல சம்பிரதாயத்துக்கு நம்மளும் அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த விஷயத்தை பார்க்கும்போது இந்தாண்ட ஆளுநர்கிட்ட போயிட்டு ஒரு கடிதம் கொடுக்கறதோ, அந்த லெட்டர் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொடுக்கறதோ, அந்த இடத்துல கைதான விஷயமும், கைதானவங்களை பார்க்கறதுக்கு பொஸ்ஸி ஆனந்த கைது செஞ்ச ஒரு விஷயம், சரிங்களா, கட்சியோட பொதுச் செயலாளர் கைது செஞ்சதும், நான் அங்க வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் இவங்க ரிலீஸ் பண்ணதும், எங்க ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கிறதால கூட்ட நெரிசல் ஏற்கனவே அல்லு அர்ஜுன் விஷயத்துல நடந்தது, ஸோ அதே மாதிரி நடந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்தாண்ட ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா, கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்தாண்ட என்டிகே. ஸோ இவங்க இதை பத்தி பார்க்கும்போது இன்னும் டிவிகே சொல்லலை. டிவிகே கிட்டத்தட்ட அப்ப இந்த விஷயத்துக்காகவும் பேசணும்ல, ஸோ இந்த விஷயத்துக்காகவும் குரல் கொடுத்தே ஆகணும்ல. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கு. சிட்டின்னா உங்களுக்கு அவ்வளோ முக்கியமா தெரியுது. சிட்டியில் ஒரு விஷயம் மெயின் இடத்துல நடந்துருச்சுன்னா அது அவ்வளோ பெருசா பேசுறது, துணிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. விஷயம் நடந்தது என்னைக்கு, கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு,
இந்த பக்கம் காதலன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஓடிட்டான். பொண்ணை பெத்தவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அது பெருசா பேசப்பட்டு எஃப்ஐஆர் வெளியானது இன்னும் பெருசா பேசப்படுது. இந்த பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அந்த 4 பேருக்கு என்ன தண்டனை? 4 பேரை கைது பண்ணிட்டாங்க. தப்பு செய்யறாங்க. மறுபடியும் சென்னை சம்பவமே இன்னும் முடியல, அதுக்குள்ள ராம்நாத்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்ன பண்றாங்க? தண்டனை கிடைக்கணும், தண்டனை கொடுக்கணும்னா தண்டனையை வாங்கி தர வரையும் போராடணும். சவுக்கடி கொடுத்துக்கிறது, செருப்பு போட மாட்டேன்னு சொல்றது, ஆட்சியை விட்டு போடணும், இதெல்லாம் இருக்கட்டும். ஆட்சியில மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க, மக்கள் போராடுறாங்க அப்படின்னா, நான் எனக்கு ஓட்டு போட்டவன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனை நான் தான் பார்த்துக்கணும்னா அரசு எந்த அரசு ஆளும் கட்சியா இருக்கோ அதுதான் முடிவு எடுக்கணும். அவங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையான்றதுதான் நான் சொல்ல வரேன். அக்கறை இருக்கா இல்லையாங்கிறது ஓட்டு போட்ட உங்களுக்கு தெரியும். அவங்க நமக்கு நல்லது பண்றாங்களா, இல்ல சரியான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு இருக்காங்களா, இப்படி ஒரு விஷயம் ரொட்டீனா மறுபடியும் நடந்துட்டே இருக்கா, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க, ஏன் அது நடக்குது? அப்ப சொல்யூஷன் சரியா இல்லைல்ல, சொல்யூஷனுக்கு காரணம் தண்டனை ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. ஸோ அந்த விஷயத்தை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இந்த விஷயத்துல பத்திலாம் பாக்குறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியல் கட்சி தலைவர்கள் போராடுறாங்க, அந்த போராட்டம் ஷோ அவ்வளவுதான். ஏன்னா அதை தாண்டி என்ன பண்றாங்க அப்படின்றது ஒன்றும் தெரியல. இந்தாண்ட போராடுறாங்க, அதனால என்ன பயன் நடக்குது அப்படின்றது தெரியல. சில விஷயங்கள் பொதுமக்கள் சேர்ந்து போராடினாதான். அரசியல்வாதி தனி பெரும்பான்மை அப்படின்றதுக்கான மக்கள் சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அதிகாரம் தான், வலிமை தான். அவங்க கொடுக்குற அந்த வலிமையில தான் அந்த ஒருத்தர் குரல் கொடுக்க முடியும். அந்த ஒருத்தர் ஷோவுக்காக மட்டும் குரல் கொடுத்துட்டு இருந்தாருன்னா மக்களை யார் சேவ் பண்ணுவா? மக்கள் யாரை நம்பி எனக்கு ஒரு தலைவன் வேணும்னு தேர்ந்தெடுக்கிறாங்க? இது எதுவுமே பார்க்கறது இல்லை. சினிமாவை பார்த்து என்னைக்கு தலைவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டானோ அன்னையில இருந்து நாடு நாசமா போயிட்டு இருக்கு, நல்லாவே தெரியும். அந்த ஒரு விஷயத்துல இருந்து மாறணும் அப்படின்னா என்ன பண்றது? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே சினிமாவில் தலைவன் தேடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அதை பத்தி நான் பேச வரல. தலைவன் சரியானவனா இருக்கணும், தலைவன் எல்லா விஷயத்தை பத்தியும் பேசணும், எங்க எது நடந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கணும். ஆனா இவங்க போராட்டம் பண்றதோ, இல்ல யார் அந்த சார்னு கேட்கறதோ, இல்ல அந்த விஷயத்தை அந்த வளாகத்து மேலேயோ இத்தனை சிசிடிவி வேலை செய்யல நஷ்ட ஈடு கொடுக்கறதோ எதுவா இருக்கட்டும் சரி. கேம்பஸ்குள்ள நடந்தால காலேஜ் வந்து நஷ்ட ஈடு கொடுக்குது, சரி. ஒருவேளை காலேஜ் வளாகத்திலயோ இல்ல வெளியில இப்ப ராம்நாதில் நடந்த மாதிரி வேற எங்கேயாவது நடந்தா யாரு நஷ்ட ஈடு கொடுப்பா? யார் என்ன பண்ணுவா? கவர்மெண்ட் நஷ்ட ஈடு கொடுக்குமா? இல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த பையனுக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கணும்ல, இதெல்லாம் யார் என்ன சொல்லுவா? ஸோ இப்படி எந்த விஷயத்தை பத்தியுமே பார்க்காம நம்ம சோசியல் மீடியாவில் அதிகமா என்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ அதுதான் ஜஸ்ட் ஏஐ சொல்றதை தூக்கி கொடுக்கறத பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஊடகங்கள் ஒரு வெளிப்படையா எல்லாத்தையுமே நம்ம கிட்ட சொல்லிட்டா பரவாயில்ல, சில விஷயங்கள் அதை முடிக்கிறதுக்காக அடுத்து போயிட்டே இருக்கும். ஊடகங்கள் மறைக்குது அப்படின்னு சொல்லல, அடுத்தடுத்த வீடியோவும் நம்ம அன்னைக்கு கடந்து போறதால முன்னாடி நடக்கிற ஒரு விஷயம் நமக்கு அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சதா இல்லையானே பார்க்காமல இன்னைக்கு இந்த விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குமே தவிர அந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல. கண்டென்ட்டே கிடைக்காதவன் அதே விஷயத்த ஓட்டுவான். சரிங்களா? தப்பே கிடையாது, அந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கிற வரையும் பேசுறது தப்பு இல்லை. ஆனா கண்டென்ட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த விஷயம் தெரியும். ஏன்னா கண்டென்ட் இதுல பணம் இருக்கு. ஸோ இந்த விஷயம் இன்னைக்கு ட்ரெண்டு, அந்த விஷயத்தை விட்டுலாம். அது அன்னைக்கு மட்டும்தான் பேசுவாங்க. கமெண்ட் பண்றீங்கல்ல மதன் ஒரு வீடியோக்கு, எத்தனை நாளைக்கு அந்த சொல்யூஷன் பேசினாங்க? கிட்டத்தட்ட எம்எல்ஏ அந்த மருமகள் வந்து ஒரு 17 வயசு சிறுமியை கொடுமை பண்ணதுக்கு மதன் கௌரி அவர்கள் என்ன பேசினாங்க? கிட்டத்தட்ட 4 நாள் கழிச்சு வீடியோ போடுறாரு. 4 நாள் கழிச்சு வீடியோ போட வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா ட்விட்டர்லயோ இல்ல சோசியல் மீடியாவிலயோ கமெண்ட் செக்ஷன்லயோ எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஏன் வீடியோ போடல, ஏன் இந்த விஷயத்தை பத்தி பேசலாம், டிஎம்கேவோட ஆளு அது எல்லாம் பேசிட்டு கடைசியில வீடியோ போடும்போது எல்லா விஷயமும் முதல்ல தெரிஞ்சாதான் முழுசா பேச முடியும். முழுசா பேசுறது விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நான் எப்படி பேசுறது அப்படின்னு பேசினவரு ஏன் இந்த விஷயத்தை பத்தி முழுசா தெரிஞ்ச பிறகு பேசலாமே, கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை கொடுக்கலாமே? முடியாது. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு பெரிய இன்கம்மை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போற மாதிரிதான். ஒரு பெரிய டேட்டாவை நான் வந்து ஒரு 5 நாள் 1 வாரம் கழிச்சு தரேன் அப்படின்னா அப்ப அந்த வீடியோவுக்கான இன்கம் யார் தருவா? சரிங்களா? அதனால எம்ஜி ஸ்குவாட சேர்ந்தவங்க சிப்புன்னு கம்முன்னு இருக்கிறது நல்லது. சில விஷயங்களை வேற ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும். அதனால உடனே இது சரி, மதன் கௌரி என்ன பேசினாலும் சரியா இருக்கும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது.
சொல்யூஷன் கிடைச்சுதா? சில விஷயங்கள் தகவல் கொண்டு வராங்களா? தகவல் கொண்டு வர்றது இந்த இந்த இதுல இந்த விஷயத்துல இப்படி நடந்திருக்கு, அன்னைக்கு நான் சொன்னல அந்த விஷயத்துக்கு இப்படி ஒரு சொல்யூஷன் நடந்திருக்குன்னு சொல்லிடலாம். எதுவுமே சொல்லாம நீங்க ஃபேன்ஸா இருந்துட்டு போங்க. ஃபேன்ஸா இருந்து ஒருத்தனை வந்து மேல தூக்கி நிக்கிறீங்க பாத்தீங்களா, அவன் என்ன கண்டென்ட் எடுக்கிறான்றது முக்கியம். இப்ப என்டர்டெயின் பண்றானா, என்டர்டெயினா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வெறும் என்டர்டெயின் தான். நாளைக்கு 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 என்டர்டெயின் பொழுதுபோக்குலே போயிடும். ஒருத்தன் கருத்து சொல்லி பேசிட்டு வரான் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதுக்கு அவன் மறுபடி பதில் தெரிவிச்சே ஆகணும். அப்படி பதில் தெரிவிக்கல அப்படின்னா அந்த கண்டென்ட் வேஸ்ட். அந்த கண்டென்ட்டுக்கு நீங்க ஃபேன்ஸ் சொல்றது வேஸ்ட். அந்த கண்டென்ட்டுக்கு ஃபேன்ஸ் சொல்றது மட்டும் இல்லாம இவன் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறது சுத்த வேஸ்ட். ஜஸ்ட் பிடிஎஃப் கொடுத்து ரியாக்ஷன் கொடுக்கறது மக்கள் வந்து பெருசா பாக்குறீங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயம் இப்படி நடக்குது, இந்த விஷயம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு, இங்க ஒரு விஷயம் இப்படி நடக்குது, ஆனா அந்த விஷயத்தை பத்தி எல்லா யூடியூபரும் பேசுறது இல்லையே. ஏன் பேசுறது இல்லை? ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய கண்டென்ட்டை மேக் பண்ணும்போது, ஷேர் ஆகும்போது, அந்த கண்டென்ட்டை பத்தி பேசும்போது அது வேல்யூபிளா ட்ரெண்டிங் ஆகி ஏஐ என்ன பண்ணணும்? பின்னாடி இருக்கிற ஒரு சாஃப்ட்வேருக்காக வேலை செய்யற கூட்டம் அது. நம்ம விஷயத்த நம்ம போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த சோஷியல் மீடியா. நான் அதை அப்படிதான் பார்க்கறேன். இந்த ஊடகத்தை வந்து ஒரு பெரிய வலிமையான ஒரு விஷயமா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இத வேடிக்கைத்தனமா சில விஷயங்கள் பண்ணி மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் மதன் கௌரி வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா என்ன கிடைச்சிருது? விஷயத்தை நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அந்த விஷயத்த கிட்டத்தட்ட பிடிஎஃப்ல படிச்சா ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? 2 நிமிஷத்தை தாண்டி வேற அப்படின்னா எல்லா விஷயத்தையும் அப்படியே தெரிஞ்சுட்டு போயிடலாமே. தெரிஞ்சுட்டு போறது இருக்கட்டும். ஆனா இந்த விஷயம் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு ஒருத்தன் வெளியில வந்து சொல்றான் பாத்தீங்களா, அதையும் தாண்டி அவனோட சொந்த கருத்துன்னு ஒண்ணு இருக்கும். இந்த விஷயம் இப்படி நடக்குது, உஷாரா இருந்துக்கோங்க. இந்த விஷயம் இப்படி நடக்குது, இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இதை நம்பாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லாம சொல்லுவான் பாருங்க, அவனை நம்பலாம். அதை விட்டுட்டு எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக அந்த கமெண்ட் பண்றது, கமெண்ட் பண்ணது எதுக்காக கமெண்ட் பண்றோம், நம்ம பேசுறது சரியா அப்படின்றதான் போட்டிருக்கோம். நான் பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வருது, ஒரு சில கமெண்ட் வருது, இன்னும் போக போக அந்த கமெண்ட் வரும். அந்த கமெண்ட்டுக்கு கண்டிப்பா பதில் அளிச்சே ஆகணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாடே தமிழகமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு வந்து பரபரப்பா இருக்குது. இது எதுவுமே இங்க கிடையாது. தமிழ்நாட்டுல கிடையாது. சிட்டியில் நடந்தா சிட்டி தான். சிட்டியில் நடக்கிற ஒரு விஷயம் பஃபர் ஆகுது அப்படின்னா சிட்டியில் இருக்கிறவங்க ஷேர் பண்ணுவான். சோசியல் மீடியா வில்லேஜில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்றாங்க தான். ஆனா எல்லா இடத்துலையும் பரவலா பேசப்படுதே தவிர பயம் இல்லை. அப்போ தண்டனை சிவியரா இருந்தா மட்டும்தான் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். மக்கள் பயப்படணும் அப்படின்னா தண்டனை சரியா இருக்கும். தப்பு வந்து இந்த தப்புக்கு தான் அப்படின்னு தப்பு செய்யறதுக்கு மக்களுக்கு பயம் வரணும். ஸோ அப்போ அந்த தப்பை அவன் பண்ண மாட்டான். அந்த டைம்ல எல்லாம் சரியா இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆளும் கட்சி எதையுமே கவனிக்காம இந்தாண்ட பக்கம் ஏதேதோ பண்ணிட்டு இருக்கு. அதுக்காக என்ன சொல்யூஷன் எடுக்கிறாங்க? ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் முன்னாடி தானா வந்து அந்த கேஸை எடுக்குது. ஏன் எடுக்குது? இந்த பக்கம் எல்லா ரேப் கேஸுக்கும் அந்த மாதிரி எடுத்துதா? திருவள்ளூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 8ஆவதோ 9ஆவதோ படிக்கிற அந்த மாணவிய ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயத்துக்கு எந்த கோர்ட் வந்துச்சு? யாரும் வரலையே. மாணவிகள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. அவ்வளோ இலக்காரமா போயிடுச்சுல்ல. உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கணும். அரசியல்வாதிகளே கண்டென்ட்டுக்காக வெயிட் பண்ற மாதிரி இருந்து சொல்ல போனா அவங்களும் யூடியூப் சேனல் நடத்தலாம். ஏன்னா அந்த மாதிரி போயிட்டு இருக்குது உலகம். வேற வேற மாதிரி போக 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 இவங்களும் கண்டென்ட் நோக்கி இன்னைக்கு இதை பத்தி பேசினா சரியா இருக்கும், இன்னைக்கு இதை கொண்டு போனா சரியா இருக்கும், சோசியல் மீடியாவில் இது ட்ரெண்டா இருக்கு, அப்ப இந்த விஷயம் தப்பா இருக்கு போல, இந்த விஷயத்த கொண்டு போனா மக்கள் வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. எடப்பாடி அவர்கள் பேசுறாரு, ஏடிஎம்கே ஆட்சியில பொள்ளாச்சி சம்பவத்தை பத்தி இவங்க பேசுறாங்க, நீ மட்டும் சரியா, நீ மட்டும் சரியா, உன் ஆட்சியில இது நடந்திருக்கு, என் ஆட்சியில இது நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி இவங்க மாறி மாறி பேசிக்கிறாங்களே தவிர அதுக்கு என்ன சொல்யூஷனா நடந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க ஆட்சியில் நடந்து இவங்க ஆட்சியில் நடந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. எப்பதான்ப்பா நடக்கிறது நிறுத்தும் அப்படின்னு பார்த்தா தண்டனை சிவியரா இருந்தா மட்டும்தான் நடக்கும். இன்னும் சென்னையில நடந்த அந்த ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த கடைசி இதுலயாவது அவனுக்கு தூக்கு தண்டனை ஏதாவது கொடுத்திருந்தா, ராமநாதபுரத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காங்க. ஆனா அதை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணை நம்பிதான் அந்த பெண் வந்து கூட வரா. கூட வரும்போது அந்த பெண்ணை பாதுகாக்கிறது முழுக்க முழுக்க அந்த ஆணோட பொறுப்பு தான்.
யார் என்ன சொன்னாங்க, உசிரே போனாலும் இவ தான் அப்படின்னு நிற்கும் போது கடைசியில் அந்த இடத்துல அவளை விட்டு கொடுத்துட்டு போறதுல எப்படி அவனுக்கு மனசு வருது? அப்புறம் எப்படி பொண்ணுங்களுக்கு ஆண்கள் மேல ட்ரஸ்ட் வரும்? எப்படி தனியா போக முடியும்? இதை பத்திலாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேசுறாங்க. பொதுவா நியாயமா பேச முடியல யாராலையும். பூமர் இதுக்கு பேர். கேட்டா சொல்லிட்டா வேற வேலை இல்லை. வேற தேவையில்லாத வேலை. பேசணும், ஒரு விஷயத்த பேசும்போது கவனிக்கணும், இது சரியா என்ன பார்க்கணும், நடைமுறைக்கு இது சாத்தியம் அப்படின்னா அந்த விஷயத்தை எடுத்துட்டு வரணும். அப்ப நடைமுறைக்கு சாத்தியமா இருக்குதுன்னு தானே சொல்றேன். இப்படிதான் இருக்கு, இப்படிதான் உலகம். இந்த விஷயத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. ஒருத்த வந்து பிளாக்மெயில் பண்றான், ஒருத்த மிரட்டுறான், 4 பேர் வந்து மிரட்டுறான் அப்படின்னா ஒருத்த விட்டுட்டு போறான் அப்படின்னா எல்லா பொண்ணுங்களும் அப்ப ஒரு கடத்துல இதே விஷயம் தொடர்ந்து நடக்கும்போது யார் யார் கூடயும் போறதுக்கு யோசிப்பாங்க. போறதுன்னா கூட தனியா போறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரி தப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அரசியல் தலைவர்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, இந்த பக்கம் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியே தான் பக்கமே அந்த பக்கமே தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா சிட்டி சைடில் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியணும். நினைக்க கோபம் மட்டும்தான் வருது. என்னடா இப்படி ஒரு அரசியல் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கேன்ட்டு. ஓட்டு போட்ட மக்கள், அதுக்கு இல்லாமல் ஓட்டு போடுற மக்கள் நாம பாவம்னு தோணுது. என்ன பண்றதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ கொண்டு போய் சேருங்க மக்கள்கிட்ட. மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். வணக்கம்.